மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பச்சை பயிறு கொள்முதல் தொடக்கம் நடைபெற்றுகிறது. குவிண்டால் ஒன்றிற்கு 1200 ரூபாய் வரை அதிகம் விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொள்முதல் இலக்கை அதிகரிக்க விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் உள்ளது. இங்கு விவசாயிகளின் விளைபொருட்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தையின் கீழ் மறைமுக ஏல முறையிலும் ஃபார்ம் ட்ரேடிங் எனப்படும் விவசாயிகளின் இருப்பிடத்திற்கு சென்றும் கொள்முதல் பரிவர்த்தனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நடப்பு ரபி பருவத்தில் பச்சை பயிறு கொள்முதல் தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதார விலை திட்டத்தின் மூலம் பச்சை பயிறு கிலோ ஒன்றிற்கு 85 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படுகிறது. தனியார் வியாபாரிகள் கிலோ ஒன்றிற்கு 72 ரூபாய் முதல் 75 ரூபாய் வரை மட்டுமே கொள்முதல் செய்யும் நிலையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 10 ரூபாய்க்கு மேல் விலை கூடுதல் விலை கிடைப்பதால் இங்கு விற்பனை செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதில் விவசாயிகள் தங்களின் சிட்டா அடங்கல், ஆதார் அட்டை ஆகியவற்றை முன்பதிவு செய்து கொள்முதல் செய்யப்படுகிறது. இதுவரை இந்த விற்பனை கூடத்தில் 345 விவசாயிகள் பதிவு செய்துள்ள நிலையில் சுமார் 100 விவசாயிகளிடம் மட்டுமே பச்சை பயிறு கொள்முதல் செய்யப்பட்டது. இது குறித்து விவசாயிகள் கூறுகையில், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியே தொடங்க வேண்டிய கொள்முதல் விற்பனை கூட கட்டுமான பணி காரணமாக 45 நாட்கள் தாமதமாக தற்போது கொள்முதல் தொடங்கியுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்த அளவில் கொள்முதல் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 900 மெட்ரிக் டன்னாக இருந்த கொள்முதல் நிகழாண்டு 400 மெட்ரிக் டன்னாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு ஏக்கருக்கு நாங்கள் 6 மூட்டை பச்சை பயிறு அறுவடையாகிறது. ஆனால் இங்கு சிட்டா அடங்கல் பெற்றுக்கொண்டு ஒரு ஏக்கருக்கு 110 கிலோ மட்டுமே கொள்முதல் செய்கிறார்கள். இதனால் எங்கள் பச்சை பயிரை வெளிச்சந்தையில் விற்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எனவே கொள்முதல் இலக்கை மத்திய மாநில அரசுகள் உயர்த்தி அறிவிக்க வேண்டும். அது மட்டுமின்றி ஒரு ஏக்கருக்கு கொள்முதல் அளவை அதிகரித்து அறிவிக்க வேண்டும். இருந்த போதிலும் வெளிவிற்பனையை விட கிலோ ஒன்றிற்கு 10 ரூபாய் முதல் 12 ரூபாய் வரை கூடுதலாக கிடைக்கிறது. இதற்காக தமிழக அரசுக்கும் தேசிய வேளாண் கூட்டுறவு மற்றும் சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்புக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர். அதுமாதிரி விற்பனை பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருட்டையும் சிட்டாடங்கள், கம்ப்யூட்டர் சிட்டா, விஓட்ட அடங்கல் வாங்கி கொடுத்து இங்கே முன்னாடியே பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி ஒரு ஏக்கருக்கு 110 கிலோ வரைக்கும் இங்கே கொள்முதல் பண்ணுறாங்க. அதே மாதிரி எப்பொழுதுமே ஏப்ரல் மாதம் கொள்முதல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஆண்டு இந்த கட்டணம் பராமரிப்பு வேலை நடந்ததுனால மே மாதம் இப்போ 2 நாளாக தான் கொள்முதல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதே நாங்கள் வெளியில் விற்கலாம். வெளியில் விற்றோம்னா எங்களுக்கு குவிண்டாலுக்கு ஒரு 1000 ரூபா வரைக்கும் கம்மியாக கிடைக்கும். இங்கே விற்றாக்கா ஒரு 1000 ரூபா கூடுதலாக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால வச்சுருந்து இங்கே கொண்டாந்து விற்கிறோம். இந்த வருஷம் கடுமையான வறட்சி. அந்த வறட்சியிலையும் நாங்கள் இந்த பயிரை சாகுபடி பண்ணி கொண்டாந்து விற்கிறோம். ஆனால் ஏக்கருக்கு 3 குவிண்டால் வரைக்கும் கிடைக்கும். ஆனால் இந்த ஆண்டு ஏக்கருக்கு 1 குவிண்டால் தான் கிடைச்சிருக்கு. அது ஏக்கருக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1000 ரூபா தான் லாபம் கிடைக்கும்.